நான் ஏன் அவ்வளோ வெறித்தனமா நான் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு. அது மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா எங்க அப்பா, அம்மா தான். அதாவது இப்ப என்னோட வயசு வந்து 25. எங்க அப்பாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60. ஒரு 25 இயர்ஸ்ல நான் ஒரு ஜாப் போயிட்டு சக்சஸ்ஃபுல் ஆயிடுறேனே வச்சுக்கலாம். அப்ப என்னோட வயசு 50 இருக்கும். அப்ப எங்க அப்பாவோட வயசு என்னன்னா 85 டெக்னிக்கலி. அப்ப நான் வந்து அவர ஒரு ஆடி கார் கூட்டிட்டு போனாலோ, இல்ல ஒரு க்ரூஸ்ல வந்து அவர கூட்டிட்டு போனாலோ, இப்ப அவர் ஹேப்பியா அத என்ஜாய் பண்ணிட்டு வர மாரி ஒரு 85 ஏஜ்ல அவரால பண்ண முடியுமான்னா, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா அவரால வந்து அந்த ஹெல்த் கண்டிஷன் இப்ப இருக்கிற மாரி அப்ப சப்போர்ட் பண்ணாது. ஆனா அவங்க நம்மளுக்காகவே வந்து அவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல இருந்து. பட் நம்ம திருப்பி அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்னா, பெருசா எதுவுமே இல்ல. அப்ப எனக்கு தோணுச்சு, அப்ப நான் சக்சஸ்ஃபுல் ஆகுறது மட்டும் இங்க முக்கியம் இல்ல. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகுறது எனக்கு முக்கியம் இல்ல. நான் சீக்கிரமா ஆகணும். அப்பதான் எங்க அப்பா, அம்மாவுக்கும் நான் ஏதோ ஒண்ணு பண்ண முடியும். நான் மட்டும் வாழ்ந்தான்னு இருக்கக்கூடாது இல்லையா? எனக்காக அவ்ளோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நான் திருப்பி எதனா பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் ஐ ஸ்டார்ட்டட் லைக் சீக்கிரமா பண்ணணும். எஸ் ஆப்வியஸா வந்து ஒரே நாள்லயோ, ஒரு மாசத்துலயோ எதுவும் கொண்டு வந்துர முடியாது. பட் ஆனா மத்தத விட சீக்கிரமா பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் அந்த 5த் விஷயம் எனக்கு வொர்க் அவுட் ஆச்சு. தட் இஸ் கால்ட் ஸ்டாக் மார்க்கெட்.